வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா ஷீலாஜித். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே. இருந்தாலும் திரும்பவும் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சின்ன கட்டாயம். ஏன்னு கேட்டால் அதனுடைய விளக்கத்தை நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஃபேஸ்புக்கை திறந்தாலோ யூடியூப்போ அல்லது இன்ஸ்டாகிராம் எந்த சோசியல் மீடியா திறந்தாலும் ஷீலாஜித் எடுத்துக்கான்னு முதல்லாம் வடநாட்டு பாடி பில்டர்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவில். இப்போ நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா? இப்போது அவங்க அந்த ஷீலாஜித்தை பற்றி பேசும்போது அவங்க எதுவும் சொல்கிறதில்ல, நாங்கள் இதை எடுத்து தான் எங்களுக்கு இப்படி பாடி வந்துச்சுன்னு அவங்க சொல்கிறதில்ல. ஆனால் அவங்களோட பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்து வந்தது தான். இவங்க எதுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி நேச்சுரல் பண்ணுறவங்க வெறும் 15 இன்ச்சில் 16 இன்ச்சில் வந்து இதுக்கு ப்ரொமோட் பண்ணால் விளம்பரப்படுத்தினா யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்கள் பண்ணும்போது என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஒரு வேளை இந்த ஷீலாஜித் எடுத்து தான் அவங்களுக்கு பாடி இப்படி வந்துச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணுக்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்ததுன்னா வாங்குவாங்கள்ல. அதனால் இந்த கம்பெனி வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுற பாடி பில்டரை கூப்பிட்டு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆளுங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? இவங்கெல்லாம் ரொம்ப காலம், அதாவது ரொம்ப காலம்னா ஒரு 4-5 வருஷம், 7-8 வருஷம், 10 வருஷம் இப்படியெல்லாம் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணவங்கெல்லாம் இந்த விளம்பரத்துக்கு வராங்க. நான் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். அப்புறம் நம்ம தமிழ்காரரே இதை பற்றி பேசியிருக்காரு. 2-3 பேர் நிறையா பேசியிருக்காங்க. நான் அதில் ஒரு வீடியோ மட்டும் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போது இவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பாதிக்கட்டும், பாடி பில்டர்களுக்கு நிறைய தேவை இருக்குது, சம்பாதிக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேட்டின் எடுத்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லி கிரியேட்டின் எடுக்கிறவங்கள பயப்படுத்துகிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கு போகிறீங்க, கிரியேட்டின் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்கிற இந்த 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமாப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயந்துருவீங்க. ஏன்னா 5 லிட்டர் தண்ணி குடித்தா அடிக்கடி நம்ம வந்துட்டு பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டின் அல்லது கிரியேட்டின் எடுத்தால் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு எந்த ஸ்டடியுமே இது வரைக்கும் சொன்னதில்லை. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். என்னென்னா, நான் 3லேருந்து 4, 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு வரும். ஆனால் அது கைட்லைன்ஸ் கிடையாது. சரிங்களா? உங்களுடைய பாடியை நீங்கள் இந்த ஹைட்ரேஷன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீரோட்டமாக வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் கிரியேட்டின் எடுத்து 5 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது கிட்னியை பாதிக்கும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கிரியேட்டின் எடுத்தால் ஏன் தண்ணி குடிக்க சொல்கிறாங்கன்னா, அந்த தண்ணி வந்து உங்கள் மசில்ஸில் வந்து அப்படியே சேமித்து உங்கள் சைஸ் எல்லாம் பெருசாக காட்டும். அவ்வளோதாங்க. டெய்லியுமே நம்மளுடைய உடம்புல வந்துட்டு 1 கிராம், சரிங்களா, கிரியேட்டின் வந்துட்டு நமக்கு இயற்கையாகவே நமக்கு வந்துட்டு அது உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஓகே. இப்போது இவங்க வந்து இதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ கிரியேட்டின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு வரும். 3 கிராம் அடிப்படை வந்து 3 கிராம் தான். அது நீங்கள் எடுத்தாலே போதும். ஆனால் இந்த ஷீலாஜித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோண்டு டப்பா தான். அது விலை இருந்ததுன்னா நான் போடுறேன், என்ன விலை அப்படிங்கிறத நான் இந்த சைடில் போடுறேன். அப்போ இது வந்து விலை ஜாஸ்தி. இது வந்துட்டு இமாலயாவில் பெரிய உயரமான சிகரங்களில் கிடைக்கிது, ரொம்ப கஷ்டப்பட்டு இது வருது அப்படி இப்படின்னாலும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ஷீலாஜித் வந்து மசில்ஸை பில்டு பண்ணி உங்களை அந்தளவுக்கு இந்த பாடி பில்டர் தோட்டத்துக்கு கொண்டு வருமானு பார்த்தா கிடையாது. சரிங்களா? இதோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட்டு டயட்டெல்லாம் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதிக வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எடுத்துக்குங்க, உங்களுக்கு மசில்ஸ் பில்ட் ஆகும், ஸ்டெமினா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சில்லை. சரிங்களா? ஓகே. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுத்து தான் இந்த பாடி வந்துச்சு, ஷீலாஜித் எடுத்துல. இப்போது வந்து கொரோனா டைமில் வந்துட்டு டாக்டர் வேதாஸ்ன்னு அந்த வீடியோலேயே நான் தெளிவாக பேசியிருக்கேன். அது இப்போ சத்தத்தவே காணும். சரிங்களா? அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஆகுங்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிரியேட்டினுக்கு வந்தாங்க விளம்பரம். இவங்கன்ட்டு இல்லை, மற்றவங்க வந்தாங்க. சரிங்களா? இப்போ கிரியேட்டினுக்கு பதிலாக இப்போ கிரியேட்டினை இது பண்ணிவிட்டு ஷீலாஜித்துக்கு வராங்க. இப்போ நாளைக்கு வேற ஒன்றுக்கு வருவாங்க பணம் கொடுத்தா.
சரிங்களா? மற்றபடி இது வந்து மக்களுக்கு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு பெரிய பயன் கொடுக்குதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 10-20% கொடுக்கும், அவ்வளோதான். அதனால இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷீலாஜித் எடுத்து தான் இவங்க இப்படி ஆனாங்க அப்படின்னால தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய ஒர்க் அவுட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. டயட்டில், உணவு முறையில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? இப்படி இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல டெஸ்டாஸ்டரோனா பூஸ்ட் ஆகும். அது போக 15-16 இன்ச்சு கை இருந்தாலே போதும் நண்பர்களே. எனக்கு 42 வயசு ஆக போகுது நண்பர்களே அடுத்த மாதம். சரிங்களா? என்னோடய ஃபோட்டோஸ் பாருங்கள், நான் கிரியேட்டின் மட்டும்தான் எடுக்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து நான் கிரியேட்டின் எடுங்கனாலாம் நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறேன். நான் எடுக்கிறேன், அதை சொல்கிறேன். நான் இந்த கிரியேட்டினை பற்றி ப்ரொமோட் பண்ணுற சோலியே நமக்கு கிடையாது. அவங்க விருப்பம். சரிங்களா? உண்மையாலுமே உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் வந்து வீக்காக இருந்ததுன்னா நீங்கள் உண்மையாலுமே வந்துட்டு ஷீலாஜித் வேலை செய்தான்னு பார்த்தா உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்துக்குங்க. சரிங்களா? 2லேருந்து 9க்குள்ளே இருக்கணும், அல்லது 250லேருந்து 900க்குள்ளே இருக்கணும் டெஸ்டாஸ்டரோன். அது கீழே போச்சுன்னா லோ டெஸ்டாஸ்டரோன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு மாதத்தில். சரிங்களா? அப்படி நாமே தான் பரிசோதனை பண்ணிக்கணுமோ ஒழிய இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம எடுத்து காசை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷீலாஜித் பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை மட்டும் நான் இங்கே போட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஷிலாஜித்னா என்ன? ஜிம் போறவங்க இந்த ஷிலாஜித் யூஸ் பண்ணணுமா, இல்ல இது ஒரு வெறும் ட்ரெண்ட் மட்டும் தானா? இது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஷிலாஜித்ல 60% பல்லிக் ஆசிடும், 80% மினரல்ஸும் இருக்கு. இது நம்ம மசில் growthக்கும் அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த ஷிலாஜித்தை வந்து நம்ம 2 டைம்ஸ் எடுக்கணும். ஒன்னு வந்து நம்ம ஜிம்முக்கு போறது முன்னாடி ஒரு டைம், அப்புறம் வந்து நல்ல புரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டைம். அதனால தான் நான் இந்த கபிவா ஷிலாஜித் கோல்ட உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஷிலாஜித் வந்து நேச்சுரலா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் இது கூட இந்த 4 பவர்ஃபுல் கேர்ஸ் சேரும்போது இது நம்ம மசில் பில்டிங்குக்கு நல்ல ரிசல்ட் தரும். உங்களுக்கு தெரியுமா? விசிபிளான மசில் growthக்கு இந்த கபிவா ஷிலாஜித் கோல்ட்ல 3 பேக்ஸ் எடுங்க. இதை நீங்க www.kapiva.in அவங்க சைட்ல போய் டைரக்டா நீங்க வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா பாடியை? எப்படி பாடி? இதெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் நிறைய ஸ்டெராய்டு எடுத்திருப்பாங்க, நிறைய பிசிடி பண்ணியிருப்பாங்க, நிறைய சைக்கிள் எடுத்திருப்பாங்க. சரியா? இது இப்படி வச்சிருக்கிற பாடி தான் இவர் வந்து ஷீலாஜித்தை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்களின் தோற்றத்துக்காக. எங்களை மாதிரி வந்து நேச்சுரல் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்கள், இவங்க சொல்கிறது என்னென்னா 5 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்துகிறாங்க. அதையும் கேளுங்க. இருக்கும். ஆனா நீங்க கிரியாட்டின் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமமா 4 to 5 liters ஆஃப் வாட்டர் குடிச்சே ஆகணும். இல்ல என்னால முடியல அப்படின்னா பெட்டரா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதனாலதான் நான் கபிவா ஷிலாஜித்தை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். கிரியேட்டின் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 4 to 5 liters தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் வந்து நிறைய பேரால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ ரெக்கமெண்ட் கபிவா ஷிலாஜித் கோல்ட். இப்போ அதனால நண்பர்களே, இந்த மாதிரி விளம்பரத்தெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டாம். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருந்தாலே அதுவே பெரிய ஃபிட்னஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.